விக்குது. மாவு கடையில வாங்கினா நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது. என்ன குமதி, நைட்டுக்கு டிஃபனா? ஆமாத்த. மாவு வீட்டுல இருந்ததா? இல்லத்த, வீட்லயே மாவு சுத்தமா கிடையவே கிடையாது. எல்லா மாவும் காலி ஆயிடுச்சு. அண்ணே வரும்போது கடையில இருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு கிலோ மாவு என்ன வர சொல்றாங்க தெரியுமா? 45 ரூபாவா. இந்த மாதிரி வாங்கி எப்படி குடும்பம் நடத்துறது? இது நம்ம குடும்பத்துக்கு கட்டுப்படி ஆகுமா? நீ எப்பவுமே வீட்டுல தான் மாவு அரைப்ப. இன்னைக்கு ஒரு நாள் தான் அரைக்கல. இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய வேலை இல்லைன்னா வீட்லயே அரைச்சிட்டு இருப்பேன். காலையிலேயே கூத்துட்டு கரெக்டா இருந்திருக்கும். இப்ப பாருங்க, 1 கிலோ மாவு 45 ரூபா கொடுத்து வாங்கி வந்திருக்கேன். 2 கிலோ மாவு வாங்கினேன் 90 ரூபாய். சரி விடு விடு, இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே, அவசரப்பத்துக்கு வாங்கிக்க வேண்டியதான். நாளைக்கு காலையில எழுந்த உடனே முதல்ல அரிசி ஊற வைக்கணும். அரிசி உளுந்து வெந்தயம் ஊற வச்சுட்டுனா ஒரு 9-10 மணிக்கு மேல ஆட்டிக்கலாம். ஆட்டினா நைட்டுக்கு வந்து இட்லி தோசையை சுட்டுக்கலாம். மாவு இல்லைன்னா எனக்கு வேலைக்கே ஆகாதத்த. அதான் நைட்டு என்ன டிஃபன் செய்து காலையில் என்ன டிஃபன் செய்து எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். மாவு இருந்தால் இட்லியை தோசை சுட்டுட்டுனா ஒரு வேலை முடிஞ்சிடும். நைட்டில் இட்லி தான் நல்லது வயசான காலத்தில். அம்மா முக்கியமா உங்களுக்கு மாமாக்கு தான் இட்லி வேணும்ல, இந்த மாதிரி அரிசி ஊற வைக்கணும். சரி, இட்லிக்கு தொட்டு என்ன செய்ய போறா? தேங்காய் சட்னி அரைச்சிடத்த. இப்பதான் வயசான காலத்துல வந்து நைட்ல இட்லி சாப்பிட்டாதான் ஒத்துக்கும்னு சொன்னா, இப்ப தேங்காய் சட்னி அரைக்க போறியா? தேங்காய் சட்னி மட்டும் வயசான காலத்துல ஒத்துக்குமா? இப்ப நான் தூங்கும் போதே வேற என்னத்த பண்றது? குழம்பு கிழம்பு கூட எதுவுமே இல்லையே. மதியம் வச்சுட்டு வெங்காயம் தக்காளி இருக்கா வீட்டுல? இருக்கத்த. வெங்காயம் தக்காளி இல்லாம இருக்குமா? சரி, வெங்காயம் தக்காளி எடுத்துவா. என்னத்த தக்காளி தொக்கு சேர்ப்பீங்களா? வெங்காயம் தக்காளி தான் போட்டு ஒரு சட்னி மாதிரி அரைச்சிடலாம். உளுந்து கொஞ்சம் போட்டு வதக்கி அரைச்சிடலாம். கூட கொஞ்சம் 2 பல்லு பூண்டு, இஞ்சி, கொஞ்சம் புளி இதெல்லாம் வச்சு அரைச்சா நல்லா ஜீரணம் ஆயிடும். எடுத்து எல்லாத்தையும் அடுப்பு நான் பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை. அப்ப தேங்காய் சட்னி வேணாவா? உங்களுக்கு வேணா தேங்காய் சட்னி அரைச்சிக்க முடியே. கொஞ்சம் இந்த சட்னி அரைச்சிக்கலாம். சரி, அப்ப 2 சட்னி அன்னைக்கு யாருக்கு எது வேணுமோ ஊத்திக்கிட்டோம். சரி அத்தை, உட்காருங்க. நான் போய் வெங்காயம் தக்காளி எடுத்துட்டு வரேன். இடையில பசங்க 2 என்ன பண்ணுதுங்க? சின்னவே ஏதோ எழுதுனமா எழுதுனக்கா, பெரியவே துணியெல்லாம் மடிச்சு வச்சுனக்காத்த. சரி சரி, 2 பேரும் சண்டை போடாம இருந்தா போதும். வீட்டுக்குள்ள வரும்போதே பெரிய சண்டை நடந்திருந்தது. இப்பதான் பழைய இது பேசி விட்டுருக்கேன். அவங்க வேலையை பார்த்துருக்காங்க. இந்த 2 பொம்பளை பிள்ளைங்களை வச்சு ஒன்னும் முடியல. எல்லா வீட்லயும் அப்படி தண்ணி இருக்காங்க. அந்த காலத்துல எப்படிதான் 10-15 பெத்து வளர்த்தாங்க தெரியல. இது 2த்தையும் வளர்த்து பார்க்கறதுக்குள்ள நான் போய் சேர்ந்துடும் போல இருக்கு. ஓடி போடி, சும்மானு பசங்களை திட்டினே இருப்பேன். போ வெங்காயத்தை கல்யாணம் எடுத்துன்னு வா. பேத்திங்களா அப்படி குறை சொல்லக்கூடாதே. கோவம் மூக்குக்கு மேல வந்துடும் உங்களுக்கு. கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு போற வரைக்கும் தான் அக்கா தங்கச்சி சண்டைலாம். கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறமா பாசமா மாறிடுவாங்க. அப்பயும் பாசமா இருக்கிறவங்களும் எப்படி சண்டை போடுறாங்க தெரியல. இல்லையா? நீ உன் தங்கச்சி இருக்கிறீங்க. சின்ன வயசுல நீங்க சண்டை போடுக்காம இருந்திருப்பீங்க. சின்ன வயசுல மட்டுமா? இப்ப கூட என்கிட்ட சண்டை போடுற. நான் தான் விட்டு கொடுத்து போறேன். எப்ப என்கிட்ட சண்டைக்கு மல்லு கட்டினே சுத்தி நிக்கா. ராதைக்கு என்ன பண்றான்னு போய் பாத்தியா? இல்லத்த, போய் பார்க்கல. எங்க வந்தவன வீட்லயே வேலை சரியா இருந்தது. கொஞ்சம் வீட்டை பெருக்கினேன், கொஞ்சம் சாமான் இருந்தது அதை தொலைக்கினேன். அதை தொலைக்கிட்டே இந்த இட்லி ஊற்றி வச்சேன். பொம்பளை பசங்க வீட்டில் இருக்குதான்னு பேரு. எங்க அண்ணன் ஒரு வேலை வெட்டி செய்யுதுங்களே. என்னடா வீட்டில் அம்மா இல்லையே, வெளியில போயிருக்கிறாங்களே, வீட்டில் இருக்க 1-2 வேலை செஞ்சு வைக்கலாம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எங்க போனாலும் வந்து நம்ம தான் வேலை செய்ய வேண்டியதா இருக்குது. கோமதி, வாங்கக்கா. என்ன தெரியாது கையில? அது ஒண்ணும் இல்லை போய்மா, வடகறி செஞ்சேன். அதான் எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டாங்களா என்ன ஏதுன்னு பார்த்து அப்படியே கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். எப்போ வந்தீங்க எல்லாரும்? நாங்க ஒரு 6 மணிக்கே வந்தோம். பரவாயில்லையே, வடகை எல்லாம் எடுத்துருக்கா. அப்போ இட்லிக்கு வடகை எடுத்துட்டு சாப்பிட வேண்டியதான். எல்லாருக்கும் 10மா எத்தனை வந்து கொஞ்சம் பெரிய கிணத்துல எடுத்துக்கூடாது. நம்ம துணி கிணத்துல எடுத்துருக்கா. ஒருத்தருக்கு தான் 10 போல இருக்குது. ராதிகா நாத்தனா இருக்கு. இப்போ உடம்பு எப்படி இருக்கு? குழந்தை எப்படி இருக்குது? நல்லா இருக்குங்கக்கா. ராதிகா வீட்டுக்கு வந்துட்டாலா அங்கேயே இருக்கிறாளா? ராதிகா வீட்டுக்கு வந்துட்டா. பசங்களை பார்த்துக்கணும் இல்ல, மாடை பார்த்துக்கணும். அதனால ராதிகா வீட்டுக்கு வந்துட்டா. அவங்க வீட்டுக்காரன் அவங்க மாமியாரை மட்டும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. நார்மல் டெலிவரியா இல்லை ஆப்ரேஷனா? நார்மல் டெலிவரி தான்க்கா ஆச்சு. முக்கியமானது கேட்காம வந்துட்டேன் பாரு. ஆம்பளை குழந்தை பிறந்தா பொம்பளை குழந்தை பிறந்ததா? ஆம்பளை குழந்தை தான் பிறந்துச்சுக்கா. ராணி சொல்லலையே உங்ககிட்ட? சொன்னா சரி, ஞாபகத்தில் இல்லை. ஆம்பளை குழந்தை பொம்பளை குழந்தைன்னு குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னது மட்டும் ஞாபகத்தில் இருக்குது. இங்கே நானும் வந்து பார்க்கலான்னு பார்த்தேன் ஹாஸ்பிட்டலில். அப்போதான் வந்து மாடை பார்த்துக்கணும், ஒரு சாப்பாடு எடுத்துன்னு போகணும். கொஞ்சம் நிறைய வேலை இருந்தது. துணி வேற ஊற வச்சுக்கணும், அதை வேற துவைக்கணும். சொல்லிட்டு சரி வீட்டுக்கு வந்தோம்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி நான் விட்டுட்டேன். ஆமாம், இப்போ இந்த நார்மல் டெலிவரி நம்ம நல்லா அனுப்பிச்சு விட்ருவாங்களே. ஆமாக்கா நாளைக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. நாளைக்கு வந்து வீட்டில் வந்து பாருங்க. வீட்டில் வந்து பார்த்துட்டு ஒரு புது சட்டை ஒன்று எடுத்து கொடுத்துட்டு கையில் கொஞ்சம் காசு கொடுத்துட்டு வரணும். சரி, வடகறி செஞ்சேன். சரி, உனக்கு வடகறி ரொம்ப பிடிக்கல, அதனால எடுத்து ஓடினேன். நல்லா வாசனையா இருக்குதுக்கா. ஏக்கா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது. கடலைப்பருப்புல செஞ்சா? இல்லடி, கடலைப்பருப்புல செய்யல. நான் எப்பயுமே வடகறி வந்து தோரம்பருப்பு தான் செய்வேன். அது ரேஷன் போடுறாங்களே, அந்த தோரம்பருப்பு தான் செய்வேன். சூப்பரா இருக்கும், நல்லா வாசனையா இருக்கும். என்னடி இது தோரம்பருப்புல செய்வியா? வடகறி எப்பவுமே கடலைப்பருப்பு தானே செய்வாங்க. தெரியுமா? கடலைப்பருப்பு ஊற வச்சு செய்யணும், கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. எப்படி இருந்தாலும் 1/2 மணி நேரமாவது கடலைப்பருப்பு ஊறணும். இந்த தோரம்பருப்புனா ரேஷன் போடுற தோரம்பருப்பு இருக்குல்ல, அது வந்து ஊற வச்சா ஒரு 10 நிமிஷத்துல ஊறி போயிடும். டக்குன்னு செஞ்சிடலாம். அதனால நான் அதில் செஞ்சிருவேன். ஆமா அந்த பருப்புல செஞ்சா எல்லாமே நல்லா தான் இருக்கும். மசாலா வடை கூட நான் அந்த பருப்பில் தான் செய்வேன், நல்லா இருக்கும். கடலைப்பருப்பு செய்யறத விட தோரம்பருப்பு செய்து சூப்பராக இருக்கும். அதுவும் கடலைப்பருப்பு கிடையாது, ரேஷன் பருப்பு தான் செம்மையாக இருக்கும். ஆமாம், வடகறி கூட தோரம்பருப்பு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை வந்து மிக்சியில் ஒன்று பதியமாக அரைச்சிட்டு வேக வச்சுட்டு அப்புறம் தாளிச்சு வடகறி செஞ்சுட்டேன். சூப்பராக இருக்கும். இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். சோம்பு போட்டு கொஞ்சம் தாளிச்சிட்டுனா நல்லா வாசனையாக இருக்கும். இல்லையா? பருப்புலாம் போட்டு எந்த இது செஞ்சாலும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு நசுக்கி போடணும். அப்போ தான் வாய்வெல்லாம் வந்து சரிப்படுத்தும். அது பருப்பில் கொஞ்சம் வாய்வு இருக்கும்ல. ஆமாம் பெரியமா, இஞ்சி பூண்டு போட்டேன்.
நான் சாம்பார்லாம் கூட அந்த பருப்புல தானே செய்வேன். கடப்பருப்பு வாங்கவே மாட்டேன். ரேஷன் போகிற பருப்பிலே செஞ்சிருவேன். எனக்கு அதை செஞ்சால் தான் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அதை செஞ்சால் பிடிக்குமே. ஆமாம், ஒரு சிலர்லாம் அந்த பருப்புல வாங்கி வேஸ்ட் பண்ணுறாங்க. நல்லா இல்லை கடப்பருப்பு தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டிலலாம் கூட சாம்பாருக்கு வடை செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே கோமதி வந்து அந்த பருப்பு தான் போடும். நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட்லி மாவு அரைக்கிறது கூட ரேஷன் தானே போடுறேன். என்ன கடை போறியா? இல்லக்கா ரேஷன் தான் போடுவேன். 4 டம்ளர் புழுங்கல் அரிசி போட்டேன்னா 1 டம்ளர் பச்சரிசி போட்டு ஊற வச்சிருவேன். இட்லி காட்டம் தோசை காட்டம் சூப்பராக வரும். கொஞ்சோண்டு வெந்தயம் உளுந்து வந்து ஒரு 1/2 டம்ளருக்கு மேலே போட்டுப்பேன். இட்லி தோசையும் அவ்வளோ நல்லா வரும். ஆமாடி அம்மா நான் ரேஷன் தண்ணி போடுவேன். நான் ஒன்றும் ரேஷன் கொஞ்சோண்டு லேசாக வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு அதுக்கு என்ன பண்ணணும், உப்பு போட்டு நல்லா கழுவிடணும். உப்பு போட்டு ஒரு வாட்டி உப்பு போட்டு அந்த அரிசி ஒரு 4-5 வாட்டி கழுவிட்டுனா நல்லா பட்டாட்ட வெள்ளையாயிடும். அதுக்கப்புறம் ஊற வச்சு அரைச்சேன்னா நல்ல மாவு விலையே இருக்கும். ஆமாக்கா அந்த மாதிரி தான்க்கா ஊற வச்சு நான் அரைச்சிப்பேன். நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனல காலையில், அதனால மாவு அரைக்கவே இல்லை. கடையில் மாவு வாங்கினேன். 1 கிலோ 45 ரூபாவும். 30 ரூபா 35 ரூபா தானே இருந்தது. வாங்கினா ரொம்ப நாள் ஆகுது. கடையில் வாங்க மாட்டேன். எனக்கு அது ஊருக்கு போயிட்டு வந்தேன்னா நைட்டு கிட்ட வரத்துக்கு லேட் ஆயிடுச்சுன்னா அப்போ தான் வாங்குவேன். ஆமாக்கா நான் கூட வாங்கவே மாட்டேன். இன்னைக்கு தான் வாங்கினேன். சரி 2 கிலோ மாவு வாங்கினா தான் என் குடும்பத்துக்கு கட்டுப்படியோட 2 கிலோ மாவு வாங்கினேன். 90 ரூபாய் ஆகிப்போச்சு. பத்தியா மாவு அதுக்கு தான் அரைச்சி எப்பயுமே வச்சுக்கணும். மாவு இருந்தால் இட்லி தோசை ஊற்றி சாப்பிட்டு கும்மன் படுக்கலாம். நான்லாம் மாவு வச்சு ஒரு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். வாரத்துக்கு ஒரு மாவே அரைப்பேன். எப்பயுமே ஃப்ரிட்ஜில் மாவு இருந்துனே இருக்கும். 2 ரூபாய் எடுத்துப்பேன். இந்தியா ஃப்ரிட்ஜ் இருக்குதுன்றதுக்கோசம் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி மாவு அரைப்பீங்களா? 2 நாளைக்கு ஒரு வாட்டி மாவு வச்சு ஆகாதா? அது வேற ஆட்டிக்கினு கிரைண்டர் கழுவிக்கினு பெரிய இம்சை. அதனால தான் வாரத்துக்கு மொத்தமாக அரைச்சி வச்சுருவேன். இவங்க நம்ம ஆட்டுக்கல்ல போட்டு அரைக்கிற மாதிரி எப்படி பேசுகிறா பாரு. கிரைண்டரில் தண்ணி போட்டு அரைக்கிற சுவிட்ச் போட்டு அது பாட்டு அரைக்க போகுது. 2 நாளைக்கு ஒரு வாட்டி மாவு அரைச்சி யூஸ் பண்ணுறியா? சரியான சோம்பேறிக்கு அதிகமாக இருப்பாங்க பொழுதா. மாமா எப்படி பேசுறீங்க? அவங்க அப்படிதான் என்ன டெய்லியும் மாவு அரைச்சி இட்லி சுடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் வேறு ஃப்ரிட்ஜ் வேறு இல்லையா? மாவு புளிச்சு போய் சொல்லிட்டு டெய்லியும் தான் மாவு அரைப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி வச்சுப்பேன். எப்படி தான் 2 நாளைக்கு ஒரு வாட்டி அரைச்சிப்பேன். சரி நான் ராதிகா போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்டுங்க. இந்த வீட்டுக்கு போகிறேன். பசங்களுக்கு வேறு இட்லி சுடு தரணும்டியா. இட்லி கேட்கும் ஒரு தோசை கேட்கும். எங்களை மாற்றி வேறு ஹோட்டலில் ஆர்டர் கொடுக்குற மாதிரி கொடுக்குங்க. அதுக்கு செஞ்சு கொடுக்கணும். என் வீட்டுக்காரருக்கு அந்த பிரச்சனை கிடையாது. மதியம் வந்து சாப்பாடு இருக்குது. அது கொடுத்துட்டு சாப்பாட்டில் வந்து வடகறி ஊற்றி சாப்பிட முடியும் சொன்னா சாப்பிடுவாரு. அவர் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாரு. இதுக்கு 2 இருக்குது பற்றிய வீட்டில். அதுங்க இம்சை தான் பெரிய இம்சை. எல்லா வீட்டில் இருக்குது அப்படிதாங்க இருக்குது. நம்ம இட்லி சுட்டா தோசை கேட்குங்க, தோசை சுட்டா இட்லி கேட்குங்க, ஒன்று பூரி கேட்கும், ஒன்று சப்பாத்தி கேட்கும். அப்படியே தான் அமக்கலம் பண்ணின்னு இருக்குங்க. சரி பெரியமா நான் வரேன் பெரியமா. பார்த்து போடி. துரு வைக்கிற மாதிரி இருக்குது. பூச்சி போட்டு எதில் இருக்க போகுது. போகும்போது கீழே பார்த்து நடந்து போ. பார்த்து தான் போகிறேன். ரோட் லைட் வேற எரியல. அது வேற அப்பப்போ எரிய மாட்டேங்குது. எனக்காவது ஒரு நாள் தான் அதிசயமாக எரியுது. அக்கா அப்போ எதுக்கு நீ வந்த? நீ வடக்கு என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கல. அதனால தான் எடுத்து ஓடி வந்தேன். நான் எங்கள் அனிதா கிட்ட கொடுத்து அனுப்பலான்னு பார்த்தா ரோட் லைட் எரியலையா? போக மாட்டேன். இருட்டுனா பயம் அவளுக்கு. அதனால தான் நான் தூக்கி ஓடி வந்தேன். இதுக்காக போய் வந்திருக்க பற்றிய இருட்டில் என்னடி பட்டது? இருட்டில் பார்த்தா எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. கீழே பூச்சி போட்டு ஏதாவது வச்சுட்டு போகிறோம். அதான் பயம். அதான் பார்த்து வந்தேன். சூழல் போடும்போது பூச்சி போட்டுங்க ரோட்டில் போவோம். அதெல்லாம் பிரிக்காமல் போகணும். அதை மட்டும் பார்த்து போ. தேல் பூரா அதெல்லாம் போவோம். ஒரு சில நேரத்தில் பாம்பு கூட போவோம். நானே தைரியமா இருக்கிறேன். நீங்க வேற பயன்படுத்தாதீங்க பெரியமா. என்ன இப்படி உண்மையை தானே சொல்றேன். பார்த்து போட்டு சொல்றேன். பாதுகாப்புக்கு என்னைக்குமே விடுமுறை கிடையாது. எப்பயுமே பாதுகாப்பா தான் இருக்கணும். சரி சரி அக்கா வெளியில துருள போடுதே. ஆமா நீ லேசா துருள் போடுது. இன்னும் போயிச்சான்னு பார்த்தேன். நான் வந்ததுல இருந்து துருள் போட்டு தான் இருக்குது. எடி ஆடி பிறந்துச்சுல. இனிமே மழை வந்து போயிட்டு தானே இருக்கும். ஆடி மாசமே மழை காலம் ஆரம்பிச்சிருமா? ஐப்பசி கார்த்திகைல தானே அந்த மழை பெய்யா? இடி இப்ப மழை பெஞ்சா தானே ஆடி பெருக்குது. ஆத்தெல்லாம் தண்ணி ஓடும். ஆடி பெருக்கு நம்ம ஆத்தெல்லாம் கும்பிடுவோமே. எங்க தண்ணி வரும்? மழை பெஞ்சா தானே தண்ணி வரும். ஆமா ஆமா இல்ல மறந்தே போயிட்டேன். விவசாய குடும்பத்துல பிறந்துட்டு இதெல்லாம் நீ மறந்து போலாமா? எங்க விவசாயம் செஞ்சா ஞாபகம் இருக்கும். அதுவும் சரிதான். ஆடி மாசம் அதுவும் கோயிலெல்லாம் போய் பொங்கல் வச்சுட்டு வரணும். குழந்தைங்க கோயிலுக்கு, கிராம தேவதை கோயிலுக்கு, அப்புறம் அங்கங்க வேண்டியதெல்லாம் வச்சுருக்கோம். அங்கெல்லாம் போய் பொங்கல் வச்சுட்டு வரணும். எப்போ போகிறோம் மதி? போகணும்க்கா. வெள்ளிக்கிழமை போலான்னு இருக்கேன். வரியா? வெள்ளிக்கிழமையாக்கா? சொல்றேன்க்கா. கோயிலுக்குலாம் போய் பொங்கல் வைக்கிற மாதிரி இருந்தா காலையிலேயே போய் பொங்கல் வச்சுன்னு வந்துருங்க. ஆடி மாசம் சாயங்காலத்துலாம் மழை வரும். ஆனால் இருட்டிக்கின்னு வரும். புரியுதா? சாயங்காலம் போனீங்கன்னா மழையில தொப்ப கடையே நனைஞ்சிட்டு வரணும். காலையிலேயே போயிட்டு சீக்கிரமா போயிட்டு வேலைக்கு முன்னாடி பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு வந்துருங்க. ஆமா அத்தை நீங்க சொல்றதும் சரிதான். போன வருஷம் அப்படித்தானே மழையில மாட்டினேன். நானே நம்ம ஊர் கோயில் தானே சாயங்காலமா போய் வச்சுட்டு வரலாம் சொல்லிட்டு போனேன். பொங்கல் வச்சுருக்கும் போதே சரியான மழை தொப்ப கட்டையே நனைஞ்சிட்டு தான் வந்தேன் வீட்டுக்கு. வேற கரண்ட் வேற ஆஃப் ஆயிடுச்சு. உண்டு இல்லை நாய் வந்தோம். அதுக்கு தான் சொல்றேன். பொங்கல் வைக்கிறதா காலையில போய் எந்த கோயில் வைக்கிறதா வச்சுட்டு வந்துருக்கோம். என்னக்கா சொல்ற? காலையிலே போயிட்டு வந்துடலாமா? ஆமாண்டி காலையிலே தாண்டி போனோம். காலையில ஒரு 8 மணிக்கே கிளம்புனா கூட 9 10 10:30 வீட்டுக்கு வந்துடலாம். இதுக்கு முன்னாடி வந்துடலாம். ஆடி மாசம் பிறந்துச்சு. குழு ஊற்றணும். கோயிலில் வேற குழு ஊற்றுவாங்க. கோயிலுக்கு வேற குழு காய்ச்சி தரணும். கலெக்ஷனுக்கு வந்து போனாங்களா? அம்மன் கோயிலுக்கு குழு ஊற்றது கிடையாது. இன்னும் கலெக்ஷனுக்கு வரலையே. கலெக்ஷனுக்கு வந்து அதுக்கு காசு கொடுத்து அனுப்பணும். அவங்க வரும்போதே காசு எடுத்து வச்சுக்கணும். இல்லைன்னு வச்சுக்கேன் ரொம்ப கஷ்டமா போயிடும். அவங்கள அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு சொன்னா வச்சுக்கேன் கரெக்டாக அவங்க வரும்போது காசு இருக்க மாட்டேது. முன்னாடி எடுத்து வச்சுக்கணும் காசை. வீட்டுக்கு எவ்வளோக்கா போட்டிருக்காங்க? வீட்டுக்கு எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு தெரியலடி. நான் வந்து ஒரு 500 ரூபாய் கொடுத்துருவேன். அதுக்கே கேட்பாங்க ஏமா ஒரு 1000 ரூபாய் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவேன். கூட ஒரு ரூபாய் 500 கொடுத்துடணும். இந்த வாட்டி கிராமத்தில் இருக்கவங்களாம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுத்தாதாண்டி திருவிழா பண்ண முடியும். என் கம்மதியே நீ இந்த வாட்டி ஒரு 1000 ரூபாய் கொடுத்துரு. சரிங்க அத்தை. அம்மனுக்கு வேற புடவை எடுத்து சாத்தணும். ரொம்ப நாள் வேண்டுதல். ஒரு புடவை ஒரு மாலை வாங்கி போலாண்டியே. பொங்கல் வைக்க போகும்போது பெண்ணுக்கு வலையில மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வாங்கி போய்
சாமி கொடுத்துட்டு வந்துடலாம். சரிங்க அத்தை. நான் கூட சாமிக்கு மாலை வாங்கி போறேன்னு வேண்டுதல் பண்ணியிருந்தேன். அப்படியேக்கா நான் கூட பொங்கல் வைக்கும் போதே சாமிக்கு ஒரு மாலை வாங்கி போடணும், எலுமிச்சம்பழம் கூட வாங்கி கொத்து போடணும். பசங்க படிக்குதுல, நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்து வச்சுங்கன்னா சாமிக்கு வந்து மாலை போறேன்னு வேண்டுதல் பண்ணியிருந்தேன். சரிக்கா சரிக்கா. எலுமிச்சம்பழம் எங்கள் வீட்டு மரத்துல இருக்குது, அதை வந்து பறிச்சு எடுத்துன்னு போயிட்டு ஒரு 51 பழமாவது கொத்து மாலை போடணும். நம்மளுக்கு எலுமிச்சை மலைன்னா ரொம்ப பிடிக்கும். சரி கமதி, இந்த வெள்ளிக்கிழமை போயிட்டு பொங்கல் வச்சு வந்துடலாம். சரிங்கக்கா, காலையிலேயே கிளம்புங்க, 8 மணிக்கு போயிட்டு வந்துடலாம். முன்னாள் வீட்டு எல்லா வேலையும் முடிச்சாதான் போயிட்டு வர முடியும். சரி, வடகறி சூடாக இருக்கும்போது சாப்பிடுங்க. வட்ட போயுமா? பார்த்து போய் கொடகிரி எத்தனை வரக்கூடாது. சத்தான் சொல்லி போட்டு ராதிகா போய் பார்த்துட்டு அப்படியே பேசிட்டு அப்படியே கிளம்பிடுவேன் வீட்டுக்கு. இது ரெண்டுத்தையும் தனியாக விட்டு வந்துடுறேன். பசங்க ரெண்டுத்தையும் ரெண்டு அடிச்சும் சண்டை போட்டு இருக்காங்க. சீக்கிரமா போன வீட்டுக்கு. எல்லா வீட்லையும் இப்படிதாங்க இருக்குதுங்க. இது பஞ்சாயத்து பண்ணியே போகுது காலம். அதான் சீக்கிரமா போகிறோம் வீட்டுக்கு. அடிச்சுன்னு பிறந்து இருக்கோங்க. வீட்டு வாசப்படி சொல்லுவாங்களே, அதான் பொழுது இது. ஏத்த நம்ம குழந்தைங்க கோயிலுக்கு எப்போ போகிறது? போகலாண்டி, ஞாயிற்றுக்கிழமையே போகலாம் அத்தை. அப்போதான் இந்த பசங்களாம் வருங்க. சின்னதுக்கு அப்போ தான் காலேஜ் லீவு. குடும்பத்தோட எல்லாரையும் கூட்டுன்னு போனோம்ல. ஆமாம், எல்லாரையும் தான் கூட்டுன்னு போனோம். குழந்தைங்க கோயிலுக்கு போனால் வீட்டில் இருக்க எல்லாருமே தான் போனோம். சரி, இட்லி வந்துச்சு பாரு, போயிட்டு வெங்காயம் தக்காளி எத்தனை கூட வடகறி எடுத்து கொடுத்தது பண்ணினாக்கா கொஞ்சம் நிறைய எடுத்து கொடுக்கக்கூடாது. ஒருத்தருக்கு தான் 10 போல இருக்குது. ஆளு கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதை எடுத்து மூடி வை, கொஞ்சம் சட்னி அரைச்சிக்கலாம். வடகறி நல்லா வாசனையாக இருக்கத்த. நீங்கள் வேணா இப்போ சாப்பிட்றீங்களா? நான் மட்டும் எங்கே தனியாக சாப்பிட்றது? எல்லாரும் ஒன்றா சாப்பிட்லாம். சட்னி அரைச்சிட்டு இன்னொரு ஒரு இட்லி ஊற்றிடு. சரிங்க அத்தை. இந்த ராதிகா என்ன சமைச்சா ஏது சமைச்சான்னு கொஞ்சம் எட்டி பார்க்கறதுனே. நல்லா 4 இட்லி பசங்க கொடுத்தேன்னு கொடுத்தேனே. அவன் மாமியார் வீட்டில் இருந்தால் கூட கரெக்டாக செஞ்சு கொடுத்துருவா. வாங்க ஹாஸ்பிட்டல் உட்காந்துக்கிறா, குழந்தை பார்த்துங்க. ஏதாவது செஞ்சாலும் இல்லையா கொஞ்சம் பாரு. சரிங்க அத்தை. அப்படின்னா ஒரு இட்லி ஊற்ற கொடுத்துரு. சரி. அவளே ஒரு சோம்பேறி கழுத. டிஃபன் செஞ்சாலாம் இல்லையா என்னன்னு தெரியல. குழந்தைங்களை அப்படியே பட்டினி போட்டு கூட தூங்க வச்சிருவா. பால் மட்டும் கொடுத்து ஒரு இடத்த போய் பாரு, என்ன பண்ணா ஏது பண்ணேன்னு நான் பார்த்துட்டு வரேன். வெங்காயத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போய் பாரு. நீ பாட்டு நாங்கள் நேராக போயிடாத, வெங்காயத்தை நேரத்தை வைக்கிறேன். இந்த மாதிரி கொடு. சரி. எப்படியும் அவன் எதுவும் செஞ்சிருக்க மாட்டேன். பசங்களுக்கு 4 இட்லி அது எதுவுமே கொடுத்து இந்த வடகறி கொடுத்துட்டு வரலாம். சாப்பிட்டோம். அத்தைக்கு வெங்காயத்தை எடுத்து கொடுத்துட்டு போகலாம்.